போட்டி. இது மாதிரி நான் சரித்திரத்தில் சாட்டதே கிடையாது போட்டி கறியை. ஆமா உண்மை, 100% உண்மை இது. ஆமா தான் வெயிட். வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் சொல்லக்கூடிய போட்டி தான் இன்னைக்கு பண்ண போறோம். போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காத காரணம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும், அது பிடிக்காது. அது ஸ்மெல் யாவதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக க்ளீன் பண்ணனால தான் வருது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, போட்டி எப்படி க்ளீன் பண்ணணுன்றது, எந்தெந்த மெத்தட்லாம் க்ளீன் பண்ணலாம், ஒரு 2-3 மெத்தட் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடோ நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு எந்த மெத்தடோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுத்தமாக போட்டி க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். போட்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சண்டே காலையில் ஒரு 6-7 மணிக்கு போயிட்டு கடையில் வாங்கிட்டு வீட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ஒரு 8-9 மணிக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் குழம்பு. அதை வந்து சுட சுட இட்லி வச்சுக்கிட்டு அந்த இட்லியோட போட்டி தொட்டு சாப்பிட்டு பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்கும் சண்டேவே. இன்னைக்கு இந்த போட்டி நம்ம வந்து யாருக்கு கொடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, என்னடா போட்டி போட்டின்றீங்களே, என்ன போட்டி? ஃப்ரைட் ரைஸா ரன்னிங் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ் ரன்னிங் ரைஸ் அந்த போட்டி இல்லடா, ஆட்டோடைய போட்டி. போட்டி போட்டி இல்லை, ஓகேவா? போட்டி போட்டி ஓகே, நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? இன்னைக்கு இந்த போட்டி நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, முதியோர் இல்லத்துல கொடுக்க போறோம். PST முதியோர் இல்லத்துல சுட சுட இட்லியும் இந்த போட்டியும் கொடுக்க போறோம். கேட்கலாம் தாத்தா பாட்டி கிட்ட எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு வீடியோ நம்ம யார் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யாரும் ஸ்பான்சர் இல்லைங்க, ஓகேங்களா? நம்மளே தான் பண்றோம். இந்த வாரம் வந்து யாரும் ஸ்பான்சர் இல்லை. வழக்கமாக நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம் சாப்பிட்றோம். இந்த போட்டி குடல் ஆயிடுது ரொம்ப கஷ்டம் போல இருக்கா? ஆமாம்பா, ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது. ஒவ்வொரு குடலா எடுத்து நம்ம இந்த தொடப்பூச்சி எடுத்து இந்த முனையில விட்டுக்கணும். இது விட்டு இது உள்ள போகணும். இது மடிச்சு உள்ள போகணும், மடிச்சு உள்ள விடணும். உள்ள விட்டு மெதுவாக தள்ளணும், மெதுவாக அப்படி தள்ளணும். நம்ம அந்த மடிச்சு விட்டு அந்த பக்கம் வந்து வெளியில வரணும். வெளியில வந்தா தான் திருப்பி ஈஸியா இருக்கும். ஓ, அந்த ரெண்டு இந்த பக்கம் வந்தா அப்படியே திருப்பிப்பீங்க. ஆமா, ஓகே. இது வந்து பாருங்க, இருங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த சைடு விட்டோமோ அந்த சைடு வந்துச்சு. வந்து போச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த குச்சில இருந்து இப்படி எடுத்துடணும். எடுத்து இப்படி செஞ்சனாக்கா அதுல இருக்கிற அழுக்கு ஃபுல்லா வெளியே வந்துடும். ஒரு குடல்ல இவ்வளோ அழுக்கு இருக்கா? இங்க பாருங்க, இந்த சாணி ஃபுல்லாக தான். ஓகே, போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நல்லாயிருக்கும். ஓகே ஓகேக்கா. அக்கா, இந்த குடல் திருப்புறது, குச்சி வச்சு திருப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது. வேற எதனா மெத்தட் இருக்கா? இருக்குப்பா. நம்ம வந்து கிச்சன் ரூம்லயே போட்ஸா தண்ணி வருது இல்லையா? ஆமா. அதுல வந்து நம்ம இந்த இதை வந்து இப்படி பிரிச்சு காமிச்சினாக்கா தண்ணி ஃபோர்ஸா உள்ள போறதுனால அதுல இருக்கிற உள்ள இருக்கிற சனம் ஃபுல்லா வெளியே வந்துடும். ஓகே, இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகிடுமா? ஓகே ஓகே ஓகே. ஓ, அந்த தண்ணிலேயே அழிச்சின்னு எல்லாமே வெளியே வந்துடும். ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சுல்ல? ஓகே ஓகே. அந்த மாதிரி செஞ்சு தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸி தான், ஈஸியாக இருந்தது. குடலை ஆஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து போட்டி ஆகி போகிறோம். நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஃபுல்லாக முழுகிற மாதிரி எடுக்கணும். இது தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நம்ம எடுத்தோன்னாக்கா சூப்பராக ஈஸியாக வரும். ஓகே, அழகாக வருதுல்ல? உடனே எடுத்து உடனே க்ளீன் பண்ணிடணும், இல்லைனாக்கா மறுத்து போயிடுது. சுடுதண்ணில் போட்டு ரொம்ப நேரம் போட்டு வைக்கக்கூடாது, ரொம்ப போட்டு வைக்கக்கூடாது. போட்டு வச்சேனாக்கா மறுத்து போன மாதிரி ஆகிடும், வராது. ஓகே ஓகே ஓகே. வேக வைக்கக்கூடாது. அப்போ வேக வைக்க போட்டு அப்படியே எடுத்து உடனே க்ளீன் பண்ணிடணும். ஓகே ஓகே ஓகே. இந்த குழம்பு போகிறதுக்கு மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு நல்லா குடையணும். இது அரிய தேவையாக்கா? இல்லை, மறுபடியும் இதை அவிக்கணும். அவிச்சிட்டு அரியணும். இது வந்து ரொம்ப குழகுழன்னு இருக்கும். இல்லை, மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா குடைஞ்சினாக்கா குடைஞ்சிட்டு அழிச்சிட்டு மறுபடியும் நம்ம அவிக்கணும். அவிச்சிட்டு அரிஞ்சினாக்கா நம்மளுக்கு அரியத்துக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஆட்டுக்குடல் 10 ஆடு மருகையா. கணக்கு போகுதுல்ல.
ஓகே, வெந்துச்சானே எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி எடுத்து கையாலே பிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வெந்துருச்சு. நம்ம இறக்கிட்டு இதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மூடி போடும். நீ போமா, பால் கொடுத்துருவாங்க. போமா. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து வேச்சு ரெடியாக கட் பண்ணி வச்சியாச்சு. இப்போ வந்து போட்டி எப்படி செய்யணுன்றது, குடல் குழம்பு எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை இந்த மூணுத்தையும் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சின்ன வெங்காயம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொன்வரவுல வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கிறோங்க, பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் கை விடாமல் கிளறுங்க, அப்போலாம் அடி பிடிக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா, இது நம்ம வீட்டில் அரைச்சது தான். உங்களுக்கு இந்த மட்டன் மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் சுக்கா ஒரு மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதே மசாலா தான் இது. ஸோ நீங்கள் அந்த மட்டன் மசாலா எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் வந்து டைட்டில் கார்டில் இங்கேயா ஓகே இங்கே டைட்டில் கார்டில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், ஆச்சி மசாலா இல்லை சக்தி ஏதாவது போட்டுக்கலாம். ஓகேங்களா? தனி மிளகாய் தூள். இது வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே வந்து எல்லாருமே மீன் குழம்பு, காரக்குழம்பு அதெல்லாம் போடுறதுக்கு வச்சுருப்பீங்களா, வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூள் தான். இந்த மிளகாய் தூள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஊற்றணும். இது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொச்சி தேங்காய்லாம் போட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றணும். நம்ம தேங்காய் மாட்டோம் தேங்காய் ஊற்றுற அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டி நல்லா வெந்துடுச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வைங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபுல் ஸ்பீடில் வைங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லைட்டாக சிம்மில் வச்சு, ஃபுல் சிம்மில் வேணால் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க, நல்லா வெந்துடும். இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்சிச்சு இல்லைங்களா? அடுத்தது வந்து நம்ம வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம். தேங்காய் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு அரைங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டு குழம்பு இறக்கிட வேண்டியதான். குழம்பு கொச்சிச்சு இறக்கிடலாங்க. அது எடுத்துக்கணும். செம்மையா இருக்கு, வேற லெவல் போட்டி. கொஞ்சம் ஆமாதான் வெயிட். இன்னைக்கு சமையல் போட்டி கறியை செஞ்சிருக்கிறாங்க. அருமையா இருக்குது. நல்லா இது மாதிரி கறி, போட்டி கறி என்னைக்குமே சாப்பிட்டதே கிடையாது. அருமையா செஞ்சிருக்கிறாங்க. போட்டி கறி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அதுவும் அந்த போட்டி குழம்பு வச்சு அதுல இருந்து அந்த போட்டி எடுத்து அதை குருமா செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த டேஸ்ட்டை இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது வாழ்க்கையிலே. இயற்கை சூழலில் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. நல்லா சமைக்கிறாங்க. நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்றோம். ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்லா இருக்குது. இந்த போட்டி கறி கொடுங்க, குழம்பு ஊற்றுங்க. காரம்லாம் எப்படி இருக்குது? காரம் உப்புலாம் காரம்லாம் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி போட்டி கறி குழம்ப நான் சாப்பிட்டதே கிடையாது. அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக. எல்லாம் சொல்கிறீங்களா? நிஜமாலுமே சொல்கிறீங்களா? அருமையாக இருக்குதுப்பா. எல்லாரும் இது மாதிரி நான் சரித்திரத்தில் சாப்பிட்டதே கிடையாது போட்டி கறியை. ஆமாம், உண்மை, 100க்கு 100 உண்மை. இதுக்காக நான் சொல்றது கிடையாது. நான் அருமையா இருக்குது. எனக்கா அவ்வளோ அருமையா கிளீன் பண்ணி நல்லா அருமையா செஞ்சிருக்கிறாங்க. இந்த இயற்கை சூழல்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த போட்டி கவுச்ச வாடை எதுவுமே இல்லை. அதை வந்து அருமையா சுத்தமா கிளீன் பண்ணி அருமையா செஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து நல்லா சாப்பிடணும். நல்லா அதே மாதிரி வீட்லயும் செஞ்சு எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான சமையல், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். போட்டி கட்டினு சாப்பிட்டதே இல்லை. இப்பதான் முதல் சாப்பிட்றேன். நான் இடத்துல இருந்தா கூட எனக்கு குழந்தைங்களுமா சொல்லிட்டு எங்க பிள்ளைகளுக்கு அந்த அவனை பொறிக்கு போட்டுருணும். எனக்கு பிடிக்காது. எனக்கு என் வீட்டுல செஞ்சுக்கிறாங்க. இடத்துல இருந்தா கூட இப்ப எனக்கு பிடிச்சது எப்பா நல்லா சாப்பிட்றேன்ப்பா. சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்குது எப்பா. நல்லா சாப்பிட்றாங்க அதெல்லாம் கும்பலா. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. அவங்களே வந்து வயசானவங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிறது எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண மெத்தட் தான். அவ்வளோ அழகாக நம்ம க்ளீன் பண்ணோம். டைம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இந்த 10 போட்டி க்ளீன் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க. 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குமே தவிர கம்மியாகலை. ஸோ எஃபர்ட் போட்டு தான் செய்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதேமாதிரி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக செய்யுங்க. எவ்வளோ சுத்தமாக செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் மாதிரி இருக்குங்க. மட்டனுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் தான் இது. போட்டி வந்து சப்பாத்தி, இட்லி அப்படியே சாப்பிட்ருப்பேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டி வந்து சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிட்றேன். நல்லா இருக்குது. நல்லா வெந்திருக்கு. சாப்பாடுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. போட்டி வறுவல் ரொம்ப நல்லா இருக்குது. முட்டையோட சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. போட்டி குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணவே தெரியாது எனக்கு. இன்றைக்கி தான் நானே கற்றுக்கிட்டேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வீட்டில் செஞ்சுக்கிறேன் இது மாதிரி. ஆனால் இந்த டேஸ்ட்டு வராது. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா செஞ்சுக்கிறோம். என்ன பாட்டி, அதுக்குள்ள ரசத்துக்கு வந்தீங்க? போட்டி குழம்பு சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்தது? நல்லா சூப்பராக தான் இருக்குது. புளியா நல்லா அழகாக நல்லா உங்களுக்கு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாகுதா? ஏன்னா வயசானவங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குது. திட்டமான காரம். ஏன்னா வயசானவங்களாம் கொடுக்க போகிறோம் நைட்டு. சரி, ஓகே ஓகே, சந்தோஷம். ஓகே, எப்படி இருக்குது சாரதி? சூப்பரா இருக்குது. நல்லா காரசாரமா நல்லா தான் இருக்குது. இந்த வறுவல் சாட்டியா?
சாப்பிட எப்படி சொல்லு சாப்பிட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை, இதான் புதுசாக இருக்குது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். போட்டி சாப்பிட்டது இல்லையா? போட்டி சாப்பிட்டுக்கிறேன், இந்த முட்டை போட்டு வரும் டெக்னிக் அந்த சாப்பிட்டதில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றது. ஓகே ஓகே, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இங்க பாரு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்குதா? நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? போட்டி. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்குதா? உனக்கு பிடிச்சிருக்குதா? இது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு? போட்டியா? சரி சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இந்த மாதிரி போட்டி கறி வந்துட்டு நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். ஆனால் என்ன ஆகணும், சாதா மெத்தடில் தான் செய்வேன் வீட்டில். நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, சாதம் எல்லாம் வச்சு செய்யக்கூட செமையாக இருக்குது. பாருங்கள் கிளைமேட்டை பாருங்களா, அப்படியே மழை பெய்யறதுக்கு அதுக்கும் நாங்கள் சுட சுட சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வில்லேஜில் நல்லா சாப்பிடுங்க, ஜாலியாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் தினந்தோறும் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். செங்கனியா குழம்பு எப்படி இருக்கியா? போட்டி குழம்பு எப்படி இருக்கியா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குதுமா, டேஸ்டியா இருக்குங்க. நல்லா இருக்கா? கிரிஜாயா எப்படி இருக்குது? டேஸ்டா இருக்குதா? லட்சுமியா எப்படி இருக்கு? எப்ப எது செஞ்சாலும் ஒரு சூப்பரா சூப்பரா இருக்கா? இது பாருதியாயா என்ன சவுண்ட்? சூப்பரா சாய் நான் எப்படின்னா இருக்கு? சரி, அப்ப இன்னும் 2 இட்லி வச்சு சாப்பிடு. தாத்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரமேஷ் சூப்பரா இருக்கா? சரி தாத்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அதோ அமுல் தாத்தா அருமையா இருக்கா? இது என்ன குழம்பு? இது போட்டியா? நல்லா இருக்கா? பரவாயில்ல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வீடியோ வந்துருச்சு. 10 போட்டி வாங்கிட்டு எப்படா க்ளீன் பண்ண போறோம்னு யோசிச்சோம். வந்ததுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்ப்போட ரொம்ப ஈஸியாக சமைச்சாச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி தான், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் தான், நம்ம ஃபேமிலி தான். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. குட்டி பசங்கள்லேருந்து வயசானவங்க பெரியவங்கலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காரம் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி 4 பேர் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல நம்ம சார்டே மோட்டோ பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம்.